எனக்கு இன்னைக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வந்து பண்ண போகிறோம். முடியல இப்போதான் முடிய வெட்டி இப்போதான் கொஞ்சம் வந்துருக்குது. ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ண போகிறோம். ஹேர் கட்டிங் இருக்கு, நிறைய பேர் ஹேர் கட்டிங் கேட்குறீங்களா? இங்கே பாருங்க, யுவாமாவுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்து பண்ண போகிறோம். எங்கள் பர்த்டே கிஃப்ட்டு அப்படி சொல்லிக்கிறோம். பர்த்டே முடிஞ்சு போய் 20 நாள் ஆகிப்போச்சு. ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ண போகிறோம். என் ஃப்ரெண்டு வந்து பாலம் திறந்துருக்கான், அவங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு போகிறோம். ஹேர் கட்டிங் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் கூட ஒரு சின்ன ஹேர் கட்டிங் பண்ணலான்னு இருக்கேன், அதை வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள். இந்த எங்களுக்கு பெரிய டாஸ்க், இந்த செல்லத்துக்கு ஒன்றுமே தெரியாது. இவ்வளோ எப்படியே விட்டுட்டு நாங்கள் போகிறோம். ஹாய் சொல்லுமா, பிளேன் கிஸ் கொடுத்தாங்க. வீடியோ பார்த்து லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ சொல்லுங்க. அட்வான்ஸாவே சொல்றேன், மரியாதையா போயிட்டு. சாரி சாரி, என்னதே புரியலையா? மரியாதை போயிட்டு லைக் பண்ணுமா? அவ்வளவு கொழுப்பதியா? நாங்க மரியாதையா கேக்குறோம், அப்படி சொல்லுங்க. சேர்த்து லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ சொல்லுமா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பாப்பாவை ஒரு வழியாக ஏமாற்றிட்டு போகிறதுக்குள்ளே எங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. கேபுக்கு விவரம் தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் வந்து விட்டுட்டு போகிறோம். ஏன்னா இவாஞ்சலின் எப்போவுமே கூடவே இருப்பான். கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர் பிரிஞ்சு இருக்கணும் இந்த முடி வந்து ஸ்ட்ரைட்டிங் வந்து பண்ணுறதுக்கு. ஆனால் குழந்த தான் மிகப்பெரிய தியாகம் பண்ணிச்சின்னு சொல்லலாம் இந்த வீடியோக்காக. பாப்பா வந்து இவாஞ்சலினை விட்டு இருந்திருக்கிறான், ஆனா வளர்ந்த பிறகு ரொம்ப ரேர். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு டைம் ஏமாத்திட்டு விட்டுட்டு வந்திருக்கிறோம். அழுதா போன் அடிக்க சொல்லியிருக்கோம். அவங்க வந்து கூட்டி போயிடுவாங்க. எங்களுக்கே தாங்க முடியல மனசு 3 பேருக்குமே. அவன் இல்லாம நாங்க எங்கேயும் போலாமா? ஆல்ரெடி 1/2 ஹவர் லேட்டு. பாய் பாய். அவமா முடி கண்டிஷன் எப்படி இருக்கு? ஆக்சுவலா இவங்க ஹேரை பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா இருக்கு. மாய்ஸ்டர், நரேஷன், ஷைனிங் எதுவுமே இல்ல. சரியா? ஓகேவா? கீழ இருந்து மேல இருந்து வளர்ந்து வர முடி நல்லா இருக்கு. கீழே மெயின்டைன் பண்ணாதனால கீழே ஃபுல்லாவே தின்னா இருக்கு. இது ஃபுல்லாவே ட்ரையா இருக்கு. ஸ்பிளிட்டன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால இவங்க ஹேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்னிங்கே இல்ல ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணிக்கலாம். ஸ்மூத்னிங் பண்ணினா இவங்களுக்கு தேவையான மாய்ஸ்டர் கிடைக்கும், ஹேரும் ஸ்ட்ரெயிட் ஆகும். ஸோ நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்றது பெஸ்டா இருக்கும். அவங்களோட லுக்கும் டோட்டலா சேஞ்ச் ஆகும். இப்ப ஃப்ரிஸியா இருக்கும் போது அவங்களோட ஃபேஸ் வேற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெயிட் பண்ணும் போது அவங்களோட ஃபேஸ் லுக் டோட்டலா க்ரூமிங்கா இருக்கும். பார்க்கும் போது நார்மலா பார்க்கும் போது அவங்களுக்கு இருக்கிற லுக்கை விட ஸ்ட்ரெயிட்னிங்கோ ஸ்மூத்னிங்கோ லைக் பண்ணினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டோட்டலா சேஞ்ச் ஆயிடுவாங்க. ஸோ செல்ஃபாவே அவங்களுக்கு க்ரூமிங்கா இருக்கும். நீ அப்ப ஆளே மாற போற, கேபுக்கு அடையாளத்துக்கு போகுது. ஃபுல்லாவே ஸ்பிளிட்டன்ஸா இருக்கு. ஸோ இதுக்கு மேல நம்ம கெமிக்கல் போட்டோம்னா இன்னும் ட்ரை ஆகும், அப்படியே வெடிச்சு போன மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கவே லுக்கு நல்லா இருக்காது. மேலெல்லாம் நல்லா ஷைனிங்கா இருக்கும், கீழே ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் க்ரீம் அப்ளிகேஷன் பண்றதுக்கு முன்னாடியுமே ஹேர்ல வந்து கட் பண்ணிடுறேன். வீட்டுல தலைக்கெல்லாம் குளிச்சு ஷாம்பெல்லாம் போட்டுதான் கூட்டு வருவோம். இங்கேயும் ஆமா, ஏன்னா அவங்க வந்து சரியா வாஷ் பண்ணுவாங்களான்றது நமக்கு தெரியாது. ஆயில் இருக்கலாம், சம்டைம்ஸ் ஒரு சிலவங்க ஆயில் இல்லாம கூட இருக்கும். பட் அந்த டவுட்டோட நம்ம பண்ண முடியாது. இன்னொன்னு என்னன்னா, நம்ம என்ன ப்ராடக்ட்ல நம்ம யூஸ் பண்றோமோ அதோட ஷாம்பு வச்சு நம்ம இங்க வாஷ் பண்ணுவோம். வாஷ் பண்ணாதான் கியூட்டிக்கல் ஓப்பன் ஆகும். இதோட ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுலதான் வரும். கியூட்டிக்கல் ஓப்பன் ஆனாதான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். அதனால ஷாம்பு 2 டைம்ஸ் பண்ணணும் கண்டிப்பா. நம்ம யார் வீட்டுல பண்ணிட்டு வந்தாலும் இங்க நம்ம பண்ணிதான் ஆகணும். இப்போ ஹேர் வாஷ் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. 2 டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கோம், ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. ஹேர் வாஷ் முடிஞ்சிச்சு. இப்போ டவல் ட்ரை பண்ணிட்டு நம்ம எடுத்து சேர்ல வச்சு ட்ரை பண்ண போறோம்.
இப்போ இந்த பர்மனன்ட் ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வந்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் முன்னாடியே ஒரு நாள் இல்லைனா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க வந்து அவைலபிளாக வந்து இருக்க முடியும். அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து ப்ரைடல் மேக்கப் பண்ணணுன்னா அதுக்கும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் என்னுடைய ஃப்ரெண்டை. ஏன்னா சில பேர் வந்து சிம்பிளாக போதும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி வேணும்னாலும் உங்களுக்கு ப்ரைடல் மேக்கப் வந்து பண்ணி தருவாங்க. எல்லா மேரேஜ் டைப்பு ப்ரைடல் மேக்கப்பும் அவங்க வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டின் ப்ரைடல் மேக்கப் எல்லாமே ரொம்ப லைட்டாக கேட்பாங்க. அவங்க அதிகமாக பண்ண மாட்டாங்க. அது மாதிரி வேணுங்கிறவங்களாம் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அட்ரஸ், அதுக்கு அடுத்தது ஷாப் அட்ரஸ், ஃபோன் நம்பர், அப்புறமா இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். ஏன்னா இப்போ தான் நியூவாக வந்து இந்த பார்லர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 6 மணி நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் நின்று இது பண்ணும்போது அந்த ஒர்க் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நம்ம வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்துட்டு ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுறோம். நான் கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் டைம் எடுத்து பண்ணணும். எனக்கு இவாஞ்சலிக்கு பண்ணது வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவாஞ்சலி பார்க்கும்போது இவாக்கு வந்து பார்த்திங்கன்னா சுருட்ட முடியும் ரொம்ப அழகு. அது மாதிரி இந்த ஸ்ட்ரைட்டிங் பண்ணதுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த ஸ்டைல், அந்த லுக்கு. உங்களுக்கு வேணாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவலில் இருந்துச்சு. 햇살이 너무 좋았어 그냥 모두 좋았어 널 만나서 모든 게 다 잠에서 வீட்டுக்கு போனதும் நீங்க ஒரு சில விஷயம் இந்த 2 டேஸ்க்கு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. கிளிப்பு போடக்கூடாது, ஸ்வெட்டிங் ஆகக்கூடாது, தண்ணி படாம பார்த்துக்கணும். ஓகேங்களா? பண்ணதுக்கு அப்புறம் டவல் ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஆஷா ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ப்ரெஸ்ஸிங் மட்டும் தான் பண்ணணும். ஓகேங்களா? கிளிப்பு போடக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலுமே ஒரு கிளிப்பு போட்ட கூட லைட்டா தான் போடணும். ஆனா இந்த 2 டேஸ்க்கு எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது. 2 டேஸ்க்கு அப்புறம் நீங்க ஹேர் வாஷ் பண்ணணும். ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மெயின் இது பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங் கூட ஆகக்கூடாது. ஆச்சுன்னா இந்த நார்மல் பேபி வந்துரும் உங்களுக்கு. ஓகேங்களா? கிளிப்பு போடாதீங்க. கிளிப்பு தெளிவா போடக்கூடாது. தண்ணி படவே கூடாது. அப்புறமா இப்போ மாசம் ஏதாவது மெயின்டைன் பண்றது, அப்புறமா நீ தேங்காய் எண்ணெய் வைக்கக்கூடாது சொன்னல அது? ஆமா. கண்டிப்பா நீங்க வந்து தேங்காய் எண்ணெய் வைக்கவே கூடாது 6 மந்த்துக்கு. ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் வச்சதுக்கு அப்புறம் நீங்க ஹார்ஷா ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்றோமோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ஒரு கெமிக்கல் ட்ரீட்டட் எடுத்திருக்கோன்றது 100% எல்லா பெர்சனுக்குமே தெரியும். ஓகேங்களா? அதனால சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணனால எண்ணெய் வைக்க வேணாம்னு சொல்றேன். அதுக்கு பதில் தான் நம்ம ஷாம்பு, மாஸ்க் குடுத்துருக்கோம் இல்லையா? மாஸ்க்க நீங்க ஸ்கேல்ப்ல கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு எண்ணெய் வைக்கணும்னு தேவையில்ல. கீழ இருக்க ஹேருக்கு நீங்க மெயின்டெயின் பண்றதுக்கு சீரம் குடுத்துருக்கோம். சோ அதுவும் நீங்க எண்ணெய் வைக்க தேவையில்ல. அதனால 6 மந்த்துக்கு எண்ணெய் வைக்கவே கூடாது. ஓகேவா? மாசம் இந்த ஸ்பா என்னமோ ஆமா. மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஸ்பா பண்ற மாதிரி இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் பண்ண முடியாத ஒரு பெர்சன் இருக்காங்க அப்படின்னா 2 மந்த்ஸ் ஒன்ஸ் அது பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இது எதுவுமே என்னால பண்ணிக்க முடியாதுன்னா, அட்லீஸ்ட் ஷாம்பு, கண்டிஷனர், மாஸ்க் கம்பல்சரி காலி ஆயிடுச்சுன்னா, நீங்க அத தான் போடணும். போட்டீங்கன்னா, இப்ப நான் பண்ணி அனுப்பிச்சிருக்க ஷைனிங் உங்களுக்கு 1 இயர் கண்டிப்பா நிக்கும். ரூட்ல இருந்து வளர்ற முடிக்கு கேரண்டி கிடையாது. இப்போ இங்க இருந்து வளர்ற முடிக்கு நான் ஃபுல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். இனிமே வளர்ந்து வர முடி எப்படி இருக்கும்னா, உங்களோட முடியா இருக்கும். அப்ப மட்டும் ரீடச் அப் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்பா அது நீ பண்றதுனா எவ்வளவு சம்பளம் ஆகும்? நம்ம கிட்ட ஸ்பா பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஸ்வாஷ் கிராஃப்ட் தான் வச்சிருக்கேன். பிராண்டட் லாரியல் வச்சிருக்கோம். நம்ம கிட்ட ஸ்டார்டிங் 1500 இருக்கு. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்கேல்ப்புக்கு ஏத்த மாதிரி டாண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்பாவும் இருக்கு. ஸ்மூத்னிங் பண்றவங்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்பாவும் இருக்கு. ஹேர் ஃபால்க்கு ஏத்த மாதிரி ஸ்பாவும் இருக்கு. நம்ம கிட்ட எல்லாம் அந்த ஒரு கிளைண்ட் வந்துட்டாங்கன்னா கன்சல்டேஷன் எடுத்துட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்பா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதுலயே இந்த ட்ரீட்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா, நம்மளதுல இவங்க இப்ப பண்ணியிருக்கிறது வந்து ஸ்மூத்னிங். ஓகேங்களா? இதையே புரோட்டீனா வேணும் அப்படின்னா, இவங்க ஒரு 2 மந்த் கழிச்சு கெரட்டின் ட்ரீட்மெண்ட் கிட்ட நம்ம கிட்ட இருக்கு. புரோட்டீன் ட்ரீட்மெண்ட். இப்ப அவங்க ஸ்பா எடுக்க முடியாது என்னால மாசம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கிட்ட ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. 2499 சொல்லிட்டு. 1500 போகும்போது ஜாஸ்தி போகும். 2499ன்றது ஒன் டைம் பண்ணீங்கன்னா 3 மந்த்துக்கு அந்த கெரட்டினோட புரோட்டீன் கிடைச்சிடும். அவங்க ஸ்பா கம்பல்சரி பண்ணணும்ன்றது கிடையாது. இந்த ஷைனிங் இன்னும் லாங் டைம் இருக்கும். நல்லாவும் உங்களுக்கு அந்த ஷைன் லுக் தெரியும்.
ஸோ நீங்கள் அந்த மாதிரி கெரட்டின் பண்ணிக்கலாம். இல்லை அகைன் எனக்கு கொஞ்சம் கெரட்டின்ல அட்வான்ஸ்டாக வேணும் அப்படின்னா போடாக்ஸ் நானோன்னு என்கிட்ட இருக்கு சரிங்களா. அது பண்ணீங்கன்னா ப்ரோட்டீன் கண்டிப்பாக இப்போ கெரட்டின் 3 மந்த் தான், போடாக்ஸ் 6 மந்த் வரும், நானோன்னு சொல்றது வந்து 9 மந்த் வரைக்குமே இருக்கு. ஹேர் ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கும், அப்படியே கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அதில் கெமிக்கல் கம்மி. நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ல கெமிக்கல் இல்லை, கெரட்டின்லயோ போடாக்ஸ்ல கெமிக்கல் கிடையாது. ஸோ நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி இது பண்ணிட்டு என்னால் ஸ்பா பண்ண முடியாதுன்னும் போது நீங்கள் போடாக்ஸ் கெரட்டின் போய்க்கலாம், நானோபிளாஸ்டியா கூட போய்க்கலாம். பின்ன முடியாது, இந்த முடிக்கு இப்ப பின்ன முடியாது. ஃபர்ஸ்ட் அவங்களால ட்ரை பண்ணவும் முடியாது. ஒரு கிளிப் பண்ணக்கூடாது. ஒரு கிளிப் எடுத்து இப்படி போட்டீங்கன்னா அது டைப் அப்படிதான் தெரியும், அந்த இடத்துல ஒரு வளைவு இருக்கும். அதனால இந்த 2 டேஸ்க்கு மட்டும் தான் கொஞ்சம் கான்சியஸா பாத்துக்கணும். பிறந்த குழந்தை எப்படி பாத்துக்கிறீங்களா அந்த மாதிரி எல்லாருமே அந்த மாதிரி தான் பாத்துக்கணும். ஓகேங்களா, எதுவுமே பண்ணக்கூடாது. ஹேருக்கு 2 டேஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் லைட்டா பேண்ட் போடலாம், டைட்டா போடக்கூடாது. எந்த விஷயமே டைட்டா பண்ணக்கூடாது. கொஞ்ச நாள் டைம் எடுக்கும். 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்க ஆக்சுவல் எப்படி இருக்கீங்க லாங் டைம் இதே மாதிரி லாங் டைம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்க நடுவுல கொஞ்சம் இதுவாயிடுச்சுன்னா தான் ஏதாவது, ஏன்னா அதுக்கான கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், டேப்லெட் டாக்டர் கொடுக்காம வெறும் ஊசியோட சரியாகாது இல்லையா. இப்போ நம்ம எடுத்திருக்கிறது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் 100% எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கான டைம் கொஞ்சம் ஆகும். அது வரைக்கும் நீங்க எதுவுமே பண்ணாம பார்த்தா இதே ஹேர் இப்படியே 1 இயருக்கு கண்டிப்பா இருக்கும். நமக்கு என்ன பொறுத்த வரைக்குமே இருக்கு கண்டிப்பா. நல்லா இப்ப வந்ததுக்குமே இப்ப பாருங்க நல்ல ஷைன் தெரியுது, சாஃப்ட்னஸ் தெரியும். அவங்களோட முடி ஃபர்ஸ்ட் முடிக்கும் இந்த முடிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் அவ்வளோ ட்ரையா வந்தாங்க இவங்க, அவங்களோட முடி கீழே ஃபுல்லாவே ட்ரையா இருந்துச்சு. இப்போ இந்த முடியில இருந்து எண்ட்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னாலுமே அந்த ட்ரைனஸ் இருக்காது, ஃபுல்லாவே ஷைன் தான் இருக்கு. ஸோ நீங்க இன்னும் இந்த ஷைன்லாம் மெயின்டைன் ஆகும்னா சீரம் மாஸ்க் இதெல்லாம் போடணும். அந்த ஸ்கூல் நியர்பை, நீங்க அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் நம்மளுக்கு சலூன் தர்ஷி பியூட்டி பார்லரு. நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கு பார்த்தீங்கன்னா 4 சர்வீஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 சர்வீஸ் வந்து இருக்குது. அதில் எது நீங்கள் 4 சர்வீஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சப்போஸ் உங்களுக்கு இந்த லாங்காக இருக்குது வர முடியல அப்படின்னா ஹோம் சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கால் பண்ணி முன்னாடியே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா நான் வந்து உங்கள் வீட்லேயே வந்து பண்ணி கொடுத்துருவேன். அது இல்லாமல் பியூட்டிஷியன் கிளாஸஸும் எடுக்கிறேன் நான். கிளாஸஸ் என்ன பார்த்தீங்கன்னா சாரீ ஃபோல்டிங் கிளாஸ் இருக்குது, 1 டே கிளாஸு 999. அது பியூட்டிஷியன் கோர்ஸும் எடுக்கிறேன் நான். அது பார்த்தீங்கன்னா 35,000 வரும். மேக்கப்பு பேசிக் மேக்கப்பும் வந்துடும் உங்களுக்கு. 45,000ல பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியன் கோர்ஸஸும் வரும் அண்ட் வந்து மேக்கப்பும் அட்வான்ஸ்டு, எல்லாமே அட்வான்ஸ்டு ஹேருக்கு எல்லாமே மேக்கப்பும் அட்வான்ஸ்டு கிளாஸஸும் நம்மகிட்ட இருக்கு. ப்ரைடல் மேக்கப் போயிட்டு இருக்கு, ஹெச்டி மேக்கப்பும் நம்ம பண்றோம், மேக்கப் நம்மகிட்ட இருக்கு. ஸ்டார்டிங் மேக்கப் பார்த்தீங்கன்னா 9,000ல இருந்து 15,000 வரைக்கும் இருக்கு. ஹெச்டினா உங்களுக்கு 25,000 ஆகும். ஓகேங்களா, இதே மேக்கப்லயே வந்து பேசிக் மேக்கப்பும் கிளாஸஸ் நான் எடுக்கிறேன். வந்து 799க்கு பேசிக் மேக்கப்பும் கற்றுக்கலாம், க்ரூமிங் மேக்கப்பும் கற்றுக்கலாம், ஹேர் ஸ்டைலும் 5 ஹேர் ஸ்டைல்ஸ் உங்களுக்கு அதில் வந்துடும். நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் பில் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ரொம்ப வெடிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு அந்த வெடிப்புக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஒரு 1/2 hour தான். நீங்கள் வந்து இங்கே பண்ணிட்டு பிஃபோர் ஆஃப்டரே நீங்கள் பார்க்கலாம், நம்ம கிட்ட நல்லாவே கிளியர் ஆகிடும். வெடிப்பு சுத்தமாக இருக்காது உங்களுக்கு. நீங்கள் வந்து வரும்போது ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஆதரவாய் வந்திரே கரம்பிடித்து நடத்தி சென்றே உம்மை விட நான் வேற யாரை